guys, welcome back to the channel Random Stuff Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே டாரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா for further more detailed personal reading நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. சரி வாங்க, without any delay பைல் செலெக்ஷனும் டாபிக் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இன்னைக்கு உண்டான டாபிக் என்ன அப்படின்னும் போது உங்க பர்சனுடைய whoever it is, உங்க ஆப்போனன்ட்ல நீங்க இவங்க என்னதான் இவங்களோட சூழ்நிலைனால இவங்க பிஹேவ் பண்றாங்களா, வாட் இஸ் தேர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்றது, கரண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஃபீலிங், இட்ஸ் ஆல் அபவுட் மனசு சார்ந்த விஷயங்கள் கிடையாது. அவங்க சிச்சுவேஷன் இப்போ என்னவா இருக்கு, வாட் இஸ் தேர் ஸ்டேட்டஸ் நம்ம வைப்போம்ல, இப்போ நான் இந்த மாதிரி இருக்கேன், இது போயிட்டு இருக்கு, இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. வாட் இஸ் த சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு உண்டான இடம் இருக்கா அப்படின்றதும், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப்பும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்க தயாராக இருக்காங்களா அப்படின்றதும், அவங்களோட சிச்சுவேஷன் இப்போ என்னதாவா இருக்கு அப்படின்றதையும், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதையும் ஒரு 3 விதமான பரிணாமங்கள்ல இந்த டாரோ ரீடிங் கம்ப்ளீட் பேஸ்டு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைப்போகுது. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரிலாக்ஸேஷனா யூனிவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வரப்போற செய்திகளை ரிசீவ் பண்றதுக்கு மட்டும் நீங்க தயாரா ஒரு ஓப்பன் மைண்ட் செட்ல வந்து வித் பியூர் ஹார்ட் நீங்க உட்காந்து ரிசீவ் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ கோனா கெட் சம் க்ளூ அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ் அப்படின்றத மட்டும் நம்ம தெளிவாக சொல்லிட்டு நம்ம பைல் செலெக்ஷனுக்கு போயிடலாம். I got 2 piles. I'll take this one. ஏன்னா எனக்கு அதுதான் நான் பார்த்தேன், திரும்பிச்சேன். ஸோ தட் இஸ் பைல் நம்பர் 1. நல்லா பாருங்க, ஒரு ப்ளூ கலர், ப்ளூல ஒரு ஃபுல் மூன்ல a lady is hugging his man அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு. செகண்ட் கார்டு இஸ் ஃப்ரீடம். கம்ப்ளீட்லி ஒரு ஃபெமினைன் எனர்ஜியோட, ஒரு பூக்குள்ள இருந்து விரிஞ்சு வர ஒரு ஃப்ரீடமான ஒரு ஃபெமினைன் எனர்ஜி, அண்ட் இங்க வந்து ஒரு செக்யூரான ஃபெமினைன் எனர்ஜி. ஸோ பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. எனக்கு தெரிஞ்சு பைல் நம்பர் 2 நான் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. சரி, நான் பைல் நம்பர் 3 இதை வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நான் இதை அடிக்கடி பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட கதைகளில் வந்து ரிசம்பிளன்ஸ், நீங்கள் அடிக்கடி ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நம்மளுக்கு பார்க்கறதுனால உங்களோட கைடன்ஸும் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்குது. ரிப்பீட் ஏன் ஒரு கைடன்ஸ் ஆகுது அப்படின்னும் போது, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அலட்சியமாக எடுத்து செயல்படலையோ, இல்லை அந்த ப்ராப்பர் மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகலையோ. ஏன்னா இந்த கார்டு வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான கார்டு ஆயிடுச்சு, நிறைய முறை வந்த கார்டு ஆயிடுச்சு, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் தெரியும். சரி, ஏன் இதே கார்டு வராங்க அப்படின்னும் போது, எஸ் தே ஆர் கோனா டெல் யூ சம்திங் அப்படின்ற மாதிரி. ஸோ பைல் நம்பர் 1, 2, 3 செலெக்ஷன்ஸில் பார்த்துடலாம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து எம்ப்ரேஸ் த்ரூ ஈச் அதர் யூ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பீஸ். த்ரூ ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர், உங்களோட மிஸ்ஸிங் பீஸ் அவங்க கிட்ட இருந்தோம், அவங்களோட மிஸ்ஸிங் பீஸ் உங்ககிட்ட இருந்தோம். நீங்கள் இன்னொருத்தர் கிட்ட இருந்து உங்களோட அதர் ஹாஃப் அந்த மிஸ்ஸிங் பீஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் உங்களுக்கு வந்திருக்கு. பைல் நம்பர் 2 வந்து ஃப்ரீடம். தேர் இஸ் நத்திங் ஸ்டாப்பிங் யூ, த பாத் இஸ் கிளியர் இஃப் யூ வாண்ட் டு பி அப்படின்ற மாதிரி ஃப்ரீடம் வந்திருக்காங்க. தேர்ட் பைல் வந்து பார்த்தீங்கன்னா, த பாஸ்ட் இஸ் நவ் பிஹைண்ட் யூ, release it and embrace new possibilities, a new path is now available to you, follow it with faith அப்படின்ற மாதிரி ஒரு பைல் செலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு பாஸ்ட்டை விட்டுருங்க, புது பாதை இருக்கு, அதை நோக்கி பயணம் செல்லலாம். ஸோ அதில் வந்து நம்பிக்கையாக பயணம் செல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம பைல் நம்பர் 2 ஃப்ரீடம் அண்ட் நியூ பாத் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா எம்ப்ரேஸோட see that how is your relationship, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி, உங்க பர்சனோட கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்ப்போம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களோட
Pile number 1 select பண்ணவங்களோட past, present, future energies. Past energies. Okay, past energies, 2 of wands and the hanged man reverse, and you have got the knight of swords. Present energies, please. Present energy you have got 8 of swords and the empress. Present energies of pile number 1 choose பண்ணவங்களோட present energies of their relationship. Okay. I will take one card for the past energy. Past energy oda. Okay, past energy. ரெண்டு கார்டு வந்திருக்காங்க. Okay, star. Okay, the world card also நம்மளுக்கு வந்திருக்காங்க. Present energy. Future pile number 1 select பண்ணவங்களோட the devil card வந்திருக்காங்க. Future energy. Okay, justice, judgment. Justice is different, judgment is different, the sun is different. Wow, oh my god guys, futureல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு 3 cards வந்து மேஜர் ஆர்கானால இருந்து கிடைக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 cards மேஜர் ஆர்கானால கிடைக்கும். பட் நான் வந்து இங்க பாருங்க எடுத்து வச்ச 3 கார்டுமே மேஜர் ஆர்கானா. டெக்குக்கு அடியில இருக்கிற கார்டுமே இட்ஸ் அ மேஜர் ஆர்கானா. த மூன் கார்டு பார்க்கலாம். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண உங்களோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப். எஸ் எஸ், ரிலீஸ், கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் உங்க பர்சனோட சிச்சுவேஷன் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல மேஜரான திங்ஸ் என்ன இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீஷன் ஆஃப் சம், அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்ல அடுத்த விஷயத்துக்கு போயிருக்கு. 2 அப்படின்னும் போது ஒரு கம்பேட்டபிலிட்டி, ஒரு டுயாலிட்டி, ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு ஷேரிங், கேரிங், வாட் எவர் யூ டூ, உங்களோட வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட். ஒரு விஷயம் முடிஞ்சு அடுத்த விஷயம் போகுதுன்னா அந்த விஷயத்துல வந்து உங்களுடைய தலையீடு, உங்ககிட்ட ஒரு கன்சர்ன் கேட்கறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தென்படுது. ஸோ பாஸ்ட்ல ஸோ அதை முடிச்சுட்டு அந்த பர்சனுக்கு என்ன ஆகுது, நம்ம ஒரு பேராசையோ இல்லை அவங்களோட இன்டெப்த் நாலேஜை வச்சு நம்ம ஏன் இதோட நம்மளோட லிமிட்டேஷனை வந்து செட் பண்ணிடணும், நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு அதர் பர்சனோட பேராசையனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில விஷயத்த வந்து உங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ற லெவலுக்கு அண்ட் ஈவன் வந்து அவங்களோட கண்ட்ரோல் லேக் ஆகி எதுல இம்பார்ட்டன்ஸ் செலுத்தணும் அப்படின்னு தெரியாம இஷ்டத்துக்கு வெவ்வேறு விதத்துல வந்து அவங்களோட நோக்கத்தையும் பரிணாமத்தையும் கண்ணோட்டத்தையும் வந்து அவங்க செலுத்திட்டு, அதாவது இப்போ இந்த ஹாப்பி யூ ஆர் இன் ஹாப்பி ரிலேஷன்ஷிப், உங்க ரிலேஷன்ஷிப்ல 2 பேர்ல ஒரு பர்சனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா தட் ரிலேஷன்ஷிப் வந்து போதல, தே வாண்ட் மோர் அப்படின்னோம், தே ஸ்டார்டட் சர்ச்சிங் திங்ஸ் பாஸ்ட்ல. யூ ஹேட் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் கப்பிள்னா இவங்க தான்ப்பா, ஈக்குவாலிட்டினா இவங்க தான், சோல்மேட் கனெக்ஷன்னா இவங்க தான் அப்படின்னு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஆகுதுன்னா பேராசையின் காரணமாக தேடுதல் பணி அதிகமாகுது தி அதர் பர்சனுக்கு, உங்களுக்கு கிடையாது. தேடுதல் பணியா நிறைய ஆகி என்ன பண்ணணும்னு தெரியாம இது பண்ணலாமா, கப்புள் கோல்ஸ் பண்ணலாமா, சரி அதுவும் பண்ணியாச்சு, அதுவும் போர் அடிக்குது, சரி வேற போட்டோ ஷூட் பண்ணலாமா, ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணலாமா, எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்ல போர் அடிச்சோன்னே வேற என்ன அப்படின்னு வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு தே ஸ்டார்டட் சர்ச்சிங். இந்த சர்ச்சிங் ப்ராசஸ் தான் அவங்களை கொண்டு போய் எங்க விடுதுன்னா, ஏதோ ஒரு தவறு செய்யுது, அந்த தவறுல இருந்து அவங்களுக்கு ஒரு கில்ட் கான்சியஸ்ல வந்து போய் விட்டுருது. ஆனா அந்த கில்ட் கான்சியஸ் அவங்க தோத்து போய் நிற்கும் போது வந்து நீங்களும் கூட நிக்கிறீங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஆகவும் இருக்கட்டும், எதுவுமே சரி நீங்க கூட நின்று ஒரு ஸ்டார் மாதிரி அவங்களுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்க.
கொண்டு போய் கொடுக்குறீங்க. பட் அடுத்த கட்டத்துக்கு அவங்கள நீங்க ஆக்கி விட்ட உடனே உங்களுக்கு வந்து அந்த விக்டிம் மென்டாலிட்டி ஆயிடுச்சு. அவங்க வந்து நல்லா ஆனவொடனே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நொந்து போகும்போது கூட இருந்த நீங்க நல்லா ஆனவொடனே அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. பட் ஸ்டில் யூ ஸ்டில் ஹேஸ் த ப்ரெசென்ட் எனர்ஜியில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ப்ரெசென்ட் எனர்ஜியில் வந்து நோ கான்டாக்டில் இருக்கலாம், விட்டுட்டு போயிட்டாங்க, ஹர்ட் பண்ணிட்டாங்க, பேக் ஸ்டெப் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னும் அந்த ஹர்ட்லேருந்து வெளியில் வரலை. அவங்களுக்காக வெயிட் பண்ணுறதோ அது எம்ப்ரெஸ் எனர்ஜியில் ஹீல் ஆகி வெயிட் பண்ணுறீங்க. யூ ஆர் ஹீலிங் யுவர் செல்ஃப். அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து ப்ரெசென்ட்ல வந்து அப்பப்போ வந்து நோ கான்டாக்ட் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போனவங்க வந்து இப்போ ப்ரெசென்ட்ல வந்து திருப்பி பேசுறதுக்கோ உங்களை பார்க்கறதுக்கோ வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கான்டாக்ட்ல இருக்கிறது. ஆனாலும் நீங்க தான் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்கு. அவங்கள உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போல. பட் எவ்வளவுதான் நீங்க வந்து திரும்பியும் வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்க ஏதோ ஒரு தேடுதல் வேட்டையில தான் இருக்காங்க. சர்ச்சிங் ஃபார் சம்திங். மூவ் ஆன் ஆகிற சுச்சுவேஷன் எவ்வளவுதான் கோவப்பட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாலும் மூவ் ஆன் ஆகிற சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் எனர்ஜில டெத்ல இருந்து அப்படியே டெவில் கண்ட்ரோல்ல கேரி ஓவர் பண்றாங்க. டெத் இஸ் சம்திங் முடியுது. உங்களோட கான்டாக்ட் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து விலகி போனாலே அவங்களுக்கு கெட்டது தாங்க நடக்குது. நீங்க வந்து ஒரு அதிர்ஷ்ட ஸ்டார் மாதிரி அவங்களுக்கு, இங்க பாருங்க ஸ்டார், அதிர்ஷ்ட தேவதை மாதிரி அவங்க இருண்டிருந்த வாழ்க்கையில உங்க கூட இருக்கும்போது நல்லா இருந்தது. சரி நான் மாத்தி நானா செயல்படுறேன்னு அவங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு இருள் சூழ்நிலையில விழுந்துட்டாங்க பாஸ்ட்ல. நீங்க போய் அவங்களுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வேர்ல்டு கார்டு மாதிரி உலகத்தை புரிய வச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விடுறீங்க. கடைசியில் உங்களே இந்த மாதிரி நடுத்தரில் ப்ரெசென்ட் லைஃப்ல நிறுத்தியாச்சு. பட் நீங்களா ஹீல் ஆகி வந்து வர அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் லவ் அதே சேம் லவ்வோட தான் வெயிட் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்திருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் ஒருத்தர் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அதே பேட்டர்னை கண்டினியூ பண்ணுவாங்கன்றதுக்கு சான்றாக அவங்க திருப்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டெவல் சிச்சுவேஷன் அவங்களுக்கு டெம்டேஷன் நிறைய இருக்கு. உங்க பர்சன் வந்து ஆசைகளை வந்து அடக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து ஆசைப்பட்டு தேவையில்லாத வலைகளில் போய் விழற மாதிரி தெரியுது. ஸோ டெவல் சிச்சுவேஷன் அவங்கள வந்து கார்மிக் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை அவங்கள இன்னொரு தேர்ட் பர்சன் கூட கண்ட்ரோல் பண்ணலாம். பட் தட் பர்சன் இஸ் அ பேட் பர்சன் அப்படின்றது தெரியுது. ஸோ ஃபியூச்சர்ல ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் சுச்சுவேஷனாக இருக்கலாம், உங்க பர்சனுக்கு ஒரு அவேக்கனிங் சுச்சுவேஷனாக இருக்கலாம். என்னன்னா ஓகே இவங்க இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க மூவ் ஆன் ஆகிறதோ, இல்ல நம்ம ஒரு கார்மிகா பண்ணிட்டு இருக்கோம், அவங்க தான் நம்மளோட ஏஞ்சல், அவங்க தான் நம்மளோட அதர் ஹாஃப் அப்படின்னு அவங்க புரியறதோ, த ஜட்ஜ்மெண்ட் சுச்சுவேஷன், த ஃபைனல் கால் அப்படின்ற சுச்சுவேஷன் நீங்க கொடுப்பீங்க. இதுதான் ஃபைனல், இதுக்கு மேல வந்து உன்னை காப்பாத்தி விட்டுட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி, இதுதான் கடைசியா கேட்கறேன், இல்லைன்னா ஐ மூவிங் ஆன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ த சன் அண்ட் த மூன், இரவு பகல் ரெண்டுமே இருக்கு. த டெவில் அண்ட் த ஜட்ஜ்மெண்ட். டெவில் அப்படின்றது பாத்தீங்கன்னா நியாயத்தை கொடுக்காம தவறின் பாதையில கொண்டு போறது. ஸோ ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு ஆரோ இப்படி போயிட்டு வர மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த ஜட்மெண்ட்ல இருந்து அவேக்கன் ஆகி சன் கார்ட் சூஸ் பண்றீங்களா, இல்லை இந்த டெவிலோட ஆட்டத்தின் பின்னாடியே வந்து அந்த மாயையின் பின்னாடியே நீங்களும் போயிட்டு கண்ட்ரோல், ரிலீஸ் கண்ட்ரோல், ஏதோ ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அதை விடாம அந்த கண்ட்ரோல்லயே இருந்துட்டு அதோட கண்ட்ரோல்லயே நீங்க இருந்துட்டு இந்த மூன் சிச்சுவேஷனை போய் அடைய போறீங்களா அப்படின்றது தான் ஒரு ஃபியூச்சரா இருக்கு. ஸோ வாட் இஸ் த கிளைமேக்ஸ்? உங்க பர்சன் மூன் சூஸ் பண்ண போறாங்களா, சன் சூஸ் பண்ண போறாங்களா, டெவில் சூஸ் பண்ண போறாங்களா, இல்ல வந்து ஜட்ஜ்மெண்ட், சரி நான் திருந்திடுறேன், நான் இந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறேன் அப்படின்னு வந்து நிக்க போறாங்களா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். File number 1, choose பண்ணவங்களோட person's current situation. Okay. Current situation, நிறைய cards வந்திருக்காங்க. சரி, first card 5 of earth, second card messenger of earth, third card temptation, page of earth. Temptation அப்படின்றது தான் சொன்னேன் இல்லைங்களா, பாருங்க டெம்டேஷன், டெவில் ரெண்டுமே வந்திருக்கு. அதாவது டெத் அண்ட் டெவில் எப்படி வந்து டெத் அண்ட் டெவில் அங்க கண்டினியூ ஆச்சோ, நான் காமிச்சேன் இல்லைங்களா, ஹேங்க்டு மேன் காமிச்சேன் இல்லைங்களா, அதே தான் சொல்றாங்க. 5 ஆஃப் எர்த் தான் உங்களுக்கு வந்து தேர்ட், இங்க வந்து 5 ஆஃப் பென்டிகல்ஸ் தான் எங்களுக்கு வந்து உங்களுக்கு தேர்ட் கார்டும் ஃபோர்த் கார்டும். ஸோ அதே சுச்சுவேஷன்ல தான் அவங்க இன்னும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒன்றும் பெருசா மாறுதல் கிடையாது. இந்த கார்மிக்கோட அடிப்படையிற சுச்சுவேஷன்ல தான் அவங்க எர்த் மணி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாத, சில பேரை நம்பாத அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். அதில் ஏமாந்து மெஜிஷியன், ஓகே ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுது உங்களோட பர்சனோட சுச்சுவேஷனில். ஸோ அந்த மேஜிக் என்னவா இருக்கும், அந்த மேஜிக்கே நீங்கள் தான். அகெயின் யூ ஆர் கம்மிங் வித் அ லயன்.
ஓ மை காட், எனக்கு மாஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜிஸே அப்படியே தெரியுறாங்க. ஒரு மேஜிக் நடக்க போகுது உங்க பர்சனோட. அந்த மேஜிக் என்னன்னா நீங்க தான் அகைன் யூ கோனா கம் கோ டு தர் லைஃப் அகைன் இந்த டெம்டேஷன் சுச்சுவேஷன். இந்த கனியை சாப்பிட்டு பழத்தை சாப்பிட்டு படுத்து போயிட்டு இருக்கு, இந்த காசுக்காக வெயிட் பண்றது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறேன் அப்படின்ற ஒரு பீரியட்ல அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுன்னும் போது நீங்க ஒரு ஹீரோயின் மாதிரி உங்க பர்சனை போயிட்டு காப்பாத்துறது. ஒரு மணி கிரைசிஸ்ல இருக்காங்க, ஒரு கில்ட்ல இருக்காங்க, உங்களுக்கு பண்ண துரோகத்தை ரியலைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. உன்னை நான் தப்பு பண்ணிட்டேன். எஸ், 9 ஆஃப் ஏர், கிங் ஆஃப் வாட்டர். இப்பதான் அந்த பாசம் வந்து புரியுது. அந்த 9 ஆஃப் ஏர் சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாசம் வந்து உங்க பர்சனுக்கு புரியுது. மெசஞ்சர் ஆஃப் ஏர், மனசுல வந்து உங்களுக்கு ஒரு கால் பண்ணணும், பேசணும், மெசேஜ் அனுப்பணும் அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் இடைவெளி கொடுக்கல, நீங்களே போய் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கீங்க. 9 ஆஃப் ஏர் அண்ட் 10 ஆஃப் ஏர் சுச்சுவேஷன் வந்து தான் அவங்களுக்கு அவேக்கனிங் மேஜிக். நீங்க போய் கேள்வி கேட்டோன்னே இதுதான் ஜஸ்டிஸ் சுச்சுவேஷன் நடக்குது. 9 ஆஃப் ஏர் அவங்க வந்து சரி கில்ட் வந்து ப்ளீட் பண்றாங்க. 2 ஆஃப் எர்த் அப்படின்னா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ யுவர் டீச்சிங் லெட்ஸ் சி ப்ரையாரிட்டைஸ். நீங்க சொல்றீங்க வந்து எது முக்கியமோ அதை ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காத, பார்த்துக்கலாம். ஏதாவது உனக்கு எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது, எதுவுமே சரியில்லை, எல்லாத்தையும் தோத்துடுற அந்த மாதிரி ஃபீல் ஆகாத, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்க பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன்ல ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்க. எஸ், அகைன் அண்ட் அகைன் நீங்க வந்து அவங்க சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ உங்க அட்வைஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஃப்ளரிஷ் ஆகுறாரு. 8 ஆஃப் வாட்டர், வாவ். 9 ஆஃப் எர்த், ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கிற பர்சனுக்கு இதை விட என்னங்க வேணும்? டிராவல் பண்ணி போய் வணிகம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மணியோட வெல்த். 6 ஆஃப் எர்த், மணியோட வெல்த் ஃபுல்லா எர்த் தான். தி எம்பரர் ரிவர்ஸ், அதாவது நான் தான் அப்படின்னு இருந்த உங்க பர்சனோட சுச்சுவேஷன்ல இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, சரி நம்மலாம் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, அதனால நம்ம வந்து இவ்வளோ ஆடக்கூடாது, அவங்களோட அப்டக்கிள்ஸை ப்ரியாரிட்டைஸ் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ எதோ 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் ப்ரியாரிட்டைசிங். இதுவா அதுவான்னு அவங்க பார்க்குறாங்க, எது முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லி தரீங்க. அதை ஃபாலோ பண்ணோடனே 9 ஆஃப் எர்த் வந்தது, ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வந்தது, நோ மோர் அப்டக்கிள்ஸ். அப்டக்கிளை கிளியர் பண்ணது யாருன்னா மேஜிக் யாரால் நடந்திருக்குன்னா ஸ்ட்ரென்த் கார்டில் இருக்க ஃபெமினின் எனர்ஜியால் நடந்திருக்கு. Your positive energy and attitude help you to overcome previous obstacles and block. Be ready for hassle-free way to prosperity. Yes, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஆட்டிடியூட் டு ஹெல்ப் பீப்புள் நீங்க போய் ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இனிமே அவங்களுக்கு அப்டக்கிள் கிடையாது, வழி தெரிஞ்சிச்சு. அவேக்கனிங் மூமெண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபியூச்சர்ல ஜஸ்டிஸ் ஜட்ஜ்மெண்ட், அந்த அவேக்கனிங் மூமெண்ட். ஸோ சூஸ் பண்றாங்களா, சன்னை சூஸ் பண்றாங்களா, திருப்பி 3 சூஸ் பண்றாங்களா அப்படின்றது தான் அவங்க கையில இருக்கு. ப்ரியாரிட்டைஸ், அது நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, கரெக்ட், அதுவுமே வந்துருச்சு. ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் யர் ப்ரியாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட், ஆல் அதர் லக்ஸரிஸ் கேன் பி மேனேஜ். லக்ஸரி விஷயத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல போயிட்டு இருக்கிறதையும், லவ்ல கூட அடுத்து என்னன்னு தேடுறதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையிலையும் மாட்டியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான கைடன்ஸ் கொடுத்து கொண்டு வரீங்க. உங்க பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப்பும் உங்க பர்சனுடைய கரண்ட் சுச்சுவேஷனும், அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. எவ்வளவுதான் உங்களை ஹர்ட் பண்ணாலும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்றதும் தெரிஞ்சிடுச்சு. ஓகே, பியூட்டிஃபுல். ஹோப் உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்கும். ரெசனேட் ஆகிறத வச்சுக்கோங்க, ரெசனேட் ஆகாத ஸ்கிப் பண்ணிடுங்க. சில பேருக்கு 2 பைல் கூட ரெசனேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2 ஓட ரீடிங் போயிடலாம். ஸோ பைல் நம்பர் 2, freedom, there is nothing stopping you, the path is clear if you want to be. ஸோ ஃப்ரீடம் கார்டு உங்களுக்கு என்ன சொல்றாங்க, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். Pile number 2 select பண்ணவங்களோட relationship past please. Oh yes, past please. Pile number 2 select பண்ணவங்களோட person's relationship ஓட past. Okay, it's a mixed card. இதுல நிறைய cards நான் பார்த்தேன். Marriage, yes, marriage பார்த்தேன். The Hanged Man reverse,
மேரேஜ் கார்டு தான் செகண்ட் வந்தது. மேரேஜ், 4 of wands, அப்படியே ஒரு பேக் ஸ்டெப், 3 of swords, 4, 3, 2 அப்படியே பின்வாங்கிறது. அண்ட் நைட் ஆஃப் வான்ஸ். சரி, இங்க பாத்தீங்கன்னா த மூன் கார்டு அண்ட் 7 of pentacles இருக்காங்க டெக்கு கடியில. சரிப்பா, பாஸ்ட் எனர்ஜில பாத்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல அகைன் தி ஹேங்க்டு மேன் ரிவர்ஸ் அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்கள்ல செல்ஃபிஷ்னஸும் ஒரு சில விஷயங்கள்ல சாக்ரிஃபைஸும் உங்களை விட்டு கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கும். இது இப்படி இல்லையே, நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நம்ம பர்சனும் ஏதோ கண்ட்ரோல் இல்லாம போற மாதிரி, சாரி கேஸ் ஆட்டிட்டேன், நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நம்ம பர்சனும் ஏதோ கண்ட்ரோல் இல்லாம போற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ கண்ட்ரோல் இல்லாம போகும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்மளுக்கு எதனா ஒரு உரிமை இருந்தாதான் அந்த உரிமையோட நம்ம கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் மேரேஜ். ஆரல்ஸ் நீங்க வந்து மேரேஜ் கூட பண்ணியிருந்திருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கூட இருந்திருக்கலாம். பட் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அவர் மேல வந்து அவரு மேலேயோ இல்லை அவங்க மேலேயோ இது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்களா, பழைய மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி கல்யாணம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக இருக்கலாம். கல்யாணம் ஆன உடனே ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்டர்ஃபியரன்ஸ், இல்லைன்னா கல்யாணம் ஆன உடனே ஒரு ஹார்ட் பிரேக். இது வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு. இஃப் யூ ஆர் அன்மேரிட், இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் கமிட்மெண்ட், யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் மேரேஜ், ஏன்னா அவங்களோட போக்கு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து இவங்க ஏதோ வழி மாறி போற மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நீங்க கமிட்மெண்ட்காக கேட்குறீங்க. பட் தே ஆர் நாட் ரெடி டு கிவ் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் கேட்டதுனால தான் வந்து ஸ்டெப் அப்படியே பின்னாடி போறாங்க பாருங்க. 4லேருந்து 5 அப்படியே போகலான்னு பார்த்தா அப்படியே 4லேருந்து 3, 2 ஓடியே போயாச்சு. பைக் பிடிச்சி கார் பிடிச்சி ஓடியே போயாச்சு. கோவத்தை காமிச்சு திட்டிட்டு அப்படி இப்படின்னு அலக்கழிச்சு ஓடி போயாச்சு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், ஹார்ட் பிரேக், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். என்னால் முடிவு எடுக்க முடியல, எனக்கு முடிவு எடுக்க தெரியல, எனக்கு இதுவா அதுவான் இருக்கு, எனக்கு வந்து இப்போ நான் என்னோட படிப்பை முடிக்கணும், நான் வேலையை முடிக்கணும், கடன் நிறைய இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய தென்படுது. பிரசன்ட் சிச்சுவேஷன் பார்க்கலாம். பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களோட பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களோட எஸ், பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களோட பிரசன்ட் சிச்சுவேஷன். நிறைய கார்ட்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பிரசன்ட் சிச்சுவேஷன் பா உங்களுக்கு. என்னன்னா தே ஆர் லைக் ரன்னிங் அவே இல்லைங்களா. பட் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஸ்டார்டிங்ல வந்து ஒரு நாஸ்டாலஜியா ஃபீலிங், சே நம்ம எப்படிலாம் இருந்தோம், why this person is doing like that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாஸ்டாலஜியா ஃபீலிங். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இதை பத்தி பேசி அவங்க கிட்ட உண்டான அட்வைசஸ், அவங்களோட கேரிங் ஷேரிங் இதெல்லாம் புரிஞ்சு அந்த ஹர்ட்ஃபுல் சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. லிட்ரலி பெட்டை விட்டு எழுந்துக்காத நிலைமைகள் எல்லாம் இருந்து வெளியில வந்திருக்கீங்க. வந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்கன்னா, நிறைய புது புது விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அவங்க இருக்கும் போது உங்களால பண்ண முடியாத நிறைய விஷயங்கள்ல, அவங்க இல்லாத சமயங்கள்ல நீங்க நிறைய முன்னேறி இருக்கீங்க. நிறைய வந்து காசு சம்பாரிச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய நல்லது கெட்டது வீட்டுக்கு எடுத்து செஞ்சிருக்கீங்க, ஃபேமிலியில ஒரு பர்சனா தெரிஞ்சிருக்கீங்க. லவ் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கட்டுக்கோப்புல இருக்கும்போது அவங்களோட அடிமையாவே அப்படி வச்சிருந்தவங்க வந்து நீங்க வெளில வந்து ஏன் இப்படிலாம் பேசுவே, அப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல நிறைய பேர் அன்பு மழையை பொழிய ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு உலகம் புரிஞ்சிருக்கு, சரி நம்ம ஒருத்தராலேயே வந்து இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய அன்பு கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க பிரசன்ட்லனா, அந்த அன்பை கூட நிராகரிக்கிற மாதிரி இருக்கு. நிராகரிச்சுட்டு டெத் கார்டு வந்திருக்கு. உங்களுக்கு வர அன்பு வந்து அந்த இயற்கை கொடுக்குற அன்பை வந்து நிராகரிச்சுட்டு யூஆர் சர்ச்சிங் ஃபார் தட் சம் ஓல்டு, அந்த ஓடி போனாங்க இல்லையா, புறமுதுகு காட்டி உங்களை புறமுதுகுல குத்தி அவங்களும் புறமுதுகு காட்டி ஒரு டிராமா பண்ணிட்டு ஓடி போனாங்க கிடையாது, உங்களை விட்டுட்டு போனாங்க இல்லைங்களா, அவங்களை நோக்கி உங்க மனம் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்கலாம்.
future. Pile number 2, choose பண்ணுங்களோட future of this relationship. Future, the Tower card. Page of Swords. 4 of Pentacles. The Devil situation. So you cannot go to this future of your relationship. No, you are not stepping into this. So you don't go to this future. உங்களோட பிரசன்ட்டே எனக்கு தெரிஞ்ச நல்லா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, இருக்கிற இதுக்கு தெரிஞ்ச பேய்க்கு தெரியாத இது பெட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க மறுபடியும் உங்க வாழ்க்கையை வந்து 10ல் முடிச்சுட்டு 0ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. ஏன் இதுதான் டவர் சிச்சுவேஷன். சிம்பிளா விளக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கார்ட்லயே விளக்கிட்டாங்க மேஜர் ஆர்கானால. 10ல முடிஞ்சிருச்சு 0 to 10 தான் வந்து நம்மளோட டேரோட்ல வந்து ஒரு சைக்கிளா நம்ம வந்து ஒரு பர்சனோட லைஃப் டிராவலை நம்ம கொண்டு வருவோம். அதுக்கு மேல அவங்க வந்து பேஜ், நைட்டு, கிங், குயின் அப்படின்னு போவாங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா 10 நான் மறுபடியும் கோட்டெல்லாம் அழி நான் முதல்ல இருந்து போடுறேன். இங்கேயுமே அந்த மாதிரி தான் கிளம்புனீங்க. நல்லா போற வாழ்க்கையில திருப்பி பாஸ்ட்டை தேடி பாஸ்ட்டை கொண்டு வந்து நுழைச்சு டவர் சிச்சுவேஷனை கொண்டு வர்றது. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான அன்பு பொழியுது, ஆனா நீங்க வந்து அதுல இருந்து விலகி ஓடுறீங்க. லைக் எனக்கு அந்த பழசு தான் வேணும் அப்படின்ற மாதிரி விலகி ஓடுற மாதிரி இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னுமே வேர்ஸ் ஆகுது. இங்க வந்து 2 கார்டு தான் உங்களுக்கு வந்து டார்க் எனர்ஜிஸ் கொடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஆர்கானால இருந்து டவர் சிச்சுவேஷன், டெவல் சிச்சுவேஷன் ரெண்டுமே வந்தது. ஃபியூச்சர்ல வந்து நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்காமையோ இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க சரியா இருக்கக்கூடாது அப்படின்னோ, இந்த தேர்ட் பர்சன் இருக்காங்க இல்லைங்களா, உங்க ரிலேஷன்ஷிப்ல பாஸ்ட்ல இருந்த ஒரு தேர்ட் பர்சன், அவங்களோ உங்களுக்கு வந்து ஸ்பெல் ஒர்க்கோ இல்ல ஒரு பிளாக் மேஜிக்கோ ஏதோ ஒன்று செய்திருக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. ஸோ அந்த உங்க பர்சன் பாக்குறாங்க ஃபியூச்சர்ல வாட் தே ஆர் ஃபேஸிங் அப்படின்றத வந்து அது வந்து ஒரு வாழ்க்கையின் அட்வென்ச்சரா நீங்க எடுத்துக்கிறீங்க. டவர் சிச்சுவேஷனை எஸ் ஓகே, வாட் எவர் த சிச்சுவேஷன், அதை வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு போறது ஓகே. பட் அதே தப்ப ரிப்பீட் பண்றீங்க. ஆல்ரெடி ஆர் ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக் செகண்ட், தேர்டோ ரிப்பீட் பண்றீங்க. ஸோ இந்த ரிப்பீட்டேஷன் நடக்கும்போது டவர் சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து காட்டி கொடுக்கும். அவ்வளோ பெரிய விஷயம் அப்படியே அடிமட்டமா விழுது அப்படின்னும் போது அவேக்கனிங் தான் நீங்க ஆகணும். நீங்க வந்து அதை பாசிட்டிவா எடுக்கிறீங்க. ஆப்டிமிசம் வந்து நெகட்டிவ்ல போய் பாசிட்டிவ் எடுக்கிறது கிடையாது. ஓகே எடுக்கலாம், பட் திருப்பி 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 விடுமோ பேட்டர்னை சேஞ்ச் பண்ணணும், இந்த கார்மிக் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணணும் நீங்க முடிவிடும். உங்க ரிலேஷன்ஷிப்ல சொல்றேன், பாஸ்டும் சரி, ப்ரெசன்ட்டும் சரி, ஃபியூச்சரும் சரி, நல்லா ஆரம்பிச்சு நல்லா இல்லாம முடியுது, நல்லா இல்லாம ஆரம்பிச்சு நல்லா முடியுது, நல்லா ஆரம்பிச்சு நல்லா இல்லாம முடியுது. இப்படி நீங்க கொண்டு போறீங்க. நல்லாவே அப்படியே போற மாதிரி இல்லை. எனக்கு என்னன்னா இதுவரையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு டேரோட் பார்த்து சொல்ற கைடன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வர அன்பை, உங்க ஃபேமிலி உங்களுக்கு கொடுக்குற அன்பை, இல்ல ஃபேமிலியா பார்த்து வைக்கிற பையனையும் நீங்க செட்டில் ஆயிட்டீங்க, ஓகே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு, அவங்க மேல ஆசை வச்சிருக்க ஒரு பையனை ஃபேமிலி பார்த்து கொண்டு வராங்க, பையனையும் பொண்ணையும் கொண்டு வராங்கன்னா ஏத்துக்கோங்க. திருப்பி நீங்க இங்க இந்த இடத்துல ஒரு தவறான ஸ்டெப் வைக்கிற மாதிரி இருக்கு. சரி, உங்க பர்சன்ஸ் கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்து, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் பார்த்தாச்சு. உங்க பர்சனோட கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்து, அதனாலதான் உங்களுக்கு வந்து பைல் சூஸ் பண்ணும்போது அதை பார்த்து கிளியர் அப்படின்ற மாதிரி ஒரு அது கிளியரா தான் இருக்கு. நீங்க தான் அதை ஏதோ குழப்புற மாதிரி இருக்கு. சரி பார்க்கலாம். பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களோட பர்சன்ஸ் கரண்ட் சிச்சுவேஷன். கடவுளே கடவுளே கடவுளே, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில டேரோட் அழகா வராங்கன்றதுனால தான் சிரிக்கிறேன். ஒரு காலம் உங்களுடைய இந்த சுச்சுவேஷனை பார்த்து நான் சிரிக்கல. டேரோட் வந்து எத்தனை டெக் எடுத்தாலும் அங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பைல்ல பாத்தீங்களா, அதே மாதிரி டவர் சிச்சுவேஷன்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்க நம்ம எங்க முடிச்சோமோ அங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டவர் சிச்சுவேஷன் உங்க ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் அப்படின்னும் போது உங்க பர்சன் வந்து இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்களோட எனர்ஜி சரியில்லை. அந்த எனர்ஜிக்கு தான் நான் போவேன்னு போனா அதே தான் உங்களுக்கும் வரும். புரியுதுங்களா? ஒருத்தவங்களோட ஜாதகம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகரோட நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட நேரம் நம்மளையும் பாதிக்கும். இது வந்து ஒரு
ஜோதிடரா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். டேரோட்டும் நம்மளுக்கு அதுதான் சொல்றாங்க. அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் தான்மா டவரு. இப்போ நீங்க பாக்குறீங்க, ஓ என்னோட ஃபியூச்சரே டவர் போல இல்ல, என்னோட ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப் டவர் போல இல்ல, நீங்க தான் டெத் கார்டு வழியா பழசுக்கு தான் போவேன், மூவ் ஆன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு போய் டவர் சுச்சுவேஷன்ல உட்காடுறீங்க. அவங்க என்ன பண்றாங்க, உங்களை அந்த டவர் சுச்சுவேஷன்ல தள்ளி விட்டு அவங்க தூரமா நின்று அந்த உங்களுக்கு நடக்கிற மாதிரி பாக்குறாங்க. இந்த மாயை புரியுதா? மாயையை விலக்கி, இந்த ட்ராமாஸை விலக்கி ஒரு பியூட்டிஃபுல் கைடன்ஸ் கொடுக்கறது தான் நம்ம டேரோட்டோட வேலை. ஸோ ப்ளீஸ் டேக் இட் சீரியஸ். கைடன்ஸை ப்ராப்பராக கிளைம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ண பர்சன்ஸ் கரண்ட் சிச்சுவேஷன். Eight of Earth. File number 2 choose பண்ணவங்களோட persons. The High Priestess. அதுக்கு முன்னாடி எனக்கு Strength card. 5 of Earth. ஒரு crisis, ஒரு பாவர்ட்டின்னு சொல்லலாம், ஒரு கிரைசிஸ். அவங்க தான் அந்த கிரைசிஸ்ல மாட்டியிருக்காங்க. ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க யார் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 2 சேர்த்து பாக்குறீங்க கை தூக்குங்க. எனக்கு அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தெரியுது. ஏன்னா உங்களோட கைடன்ஸ் ரிப்பீட் ஆகுது. 3 of air, 4 of earth. உங்க பர்சனோட கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து 3 of air அப்படின்றது ஃபர்ஸ்டே வந்துச்சு இல்லைங்களா? 3 of airனா என்னது? மூன் அண்ட் ஓகே, சூப்பர். நான் உங்களுக்கு தெரியற மாதிரி வைக்கிறேன். ஓகே, கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்க பர்சன் திரும்ப உங்ககிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களோட சிச்சுவேஷனால தான் உங்ககிட்ட திரும்பி வராங்க. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து டவர் சிச்சுவேஷன். அவங்க நல்லா இருந்தா உங்ககிட்ட திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. 8 of earth அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், மணி வந்து கிடைக்கிற மாதிரியும் இருக்கு, கிடைக்காத மாதிரியும் இருக்கு. அவங்களால வந்து அதுல வந்து அனலைஸ் பண்ண முடியல அவங்களால, புரியுதுங்களா? சரி, நான் வந்து இப்போ தி சாரியாட் மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் இஸ் கமிங். அனலைஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டிசிப்ளினா அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. இந்த ஸ்ட்ரென்த் கார்டுக்கு முன்னாடி வரலாம், ஏன்னா இது 8 இது 7 அப்படின்றதுனால. இந்த டவர் சிச்சுவேஷன் 8 of earth என்னன்னா, தே ஆர் லைக் லேர்னிங் ப்ராசஸ். அவங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்றாங்க. 2 அப்படின்னும் போது த ஹை பிரீஸ்டஸ் எனர்ஜி. ஸோ ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அவங்களுக்கு நடக்குது. 4 of air அப்படின்றது வேலை செய்யறவங்க வேலை செய்யணும், அதை விட்டுட்டு அவங்க வேலை செய்ய முன்னேற வேண்டிய நேரத்தில் வந்து ரிலாக்ஸேஷனுக்கு கான்சென்ட்ரேட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றுறது வந்து நீங்களாக இருக்கலாம். அவங்களோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லஸ்ட் ஸ்ட்ரென்த்தை போடுறாங்க. ஃபுல்லஸ்ட் ஸ்ட்ரென்த்தை போட்டாலுமே தே ஆர் நாட் கெட்டிங் தட் ப்ராப்பர் அவுட்ஃபிட். இப்போ 8 of earthலேருந்து முன்னேறி 9க்கு தானே போனோம். ஆனால் நீங்கள் வந்து 9 of pentaclesல இருக்கீங்க, 10 of pentaclesல இருக்கீங்க, எல்லாமே இருக்கு. அந்த மணி ரிலேட்டட்ல கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜிலே இருக்கீங்க. அப்போ இங்க வந்து பென்டக்கிள்ஸ் எனர்ஜில சொத்து, நிலம், பலம், பேக்ரவுண்ட், நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல எனர்ஜிஸ், நல்ல ராசி நல்லா இருக்கு, நேரம் நல்லா இருக்கு உங்ககிட்ட அப்படின்னும் போது அவங்க கிட்ட எல்லாமே தடுமாற்றமா இருக்கு அப்படின்னும் போது 3 of air. இப்போ இந்த ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன், இங்க வந்து அந்த தேர்ட் பர்சன் வந்தாங்க இல்லையா, அங்கேருந்து உங்க லவ்வை வந்து அப்படி அவங்க எட்டி பிடிக்கிறாங்க. 4 of earthலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறாங்க. 4 of earthலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்து அவங்களோட தேவைகளை கேட்டு நிறைவேற்றிக்க ஆரம்பிக்கிறதோ. 3 of fire அப்படின்றது அதை வந்து பாசிட்டிவ் ஆகுறாங்க. 3 of air அந்த பிரேக்கப் சுச்சுவேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த காதலுக்கு காயம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை பாசிட்டிவா ஆக்க ட்ரை பண்றாங்க. அவங்களோட சுச்சுவேஷன்ல மணி ப்ராப்ளம்ல உங்ககிட்ட திருப்பி வர மனநிலை இருக்குன்னு சொல்றேன். சுச்சுவேஷன்ல வந்து ஏர்ன்றது மனநிலை. ஸோ ஏர்ல வந்து ஒரு பெரிய பிரேக்கப், அதுல இருந்து காதல் இருக்கு, உங்க மேல இருக்கிற காதல் இருக்கு. அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் போட்டு அவங்க ஒர்க் பண்ணாலும் ஏன் மேம் அவங்களுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னும் போது அவங்களுக்கு நேரம் சரியில்லை, டவர் சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஹேப்பன் ஆயிருக்கு. அவங்க எவ்வளோதான் அவங்களோட பொட்டன்ஷியலை போட்டாலும், எவ்வளோதான் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டாலும், லவ்லேயே அவங்க எவ்வளோதான் எதை போட்டாலும் கொண்டு போய் அவங்களுக்கு பங்கத்தில் தான் வந்து
ஏன்னா டிசிப்ளின் கிடையாது. ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கு, முடிக்கிறது நல்லா இல்லை, சீக்கிரமா வந்து விலகி போய் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை கூட விலகி போனாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து சீக்கிரமா வந்து குவிட் பண்ணிடுவாங்க. ஒரு விஷயம் ஒர்க் ஆகலைன்னா குவிட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆக்ஷன்ல இறங்குறாங்க. லவ் அண்ட் 2 ஆஃப் வாட்டர் உங்ககிட்ட தான் திருப்பி வராங்க. நீங்க 2 பேரும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கலாம், சோல் கனெக்ஷன்ல இருக்கலாம். உங்ககிட்ட தான் திருப்பி வர போறாங்க. இந்த கரண்ட் சுச்சுவேஷன் அவங்கள புஷ் பண்ணுது உங்ககிட்ட வர்றதுக்கு. த மூன் அண்ட் த வேர்ல்ட் கார்ட். எஸ், அவங்களோட சப்கான்ஷியஸ் ஃபியர், த வேர்ல்ட் இஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் சம்திங் அண்ட் அ நியூ பிகினிங். அவங்களோட சுச்சுவேஷன்ல ஒரு நியூ பிகினிங்காக வெயிட் பண்றாங்க. அந்த நியூ பிகினிங் நீங்களாக இருப்பீங்கன்னு நம்புறாங்க. பைல் நம்பர் 3யோட ரீடிங் போயிடலாமா? பைல் நம்பர் 3. ஓகே, உங்களுக்கு ஒன்னான ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப். பைல் நம்பர் 3 சூஸ் பண்ண உங்களோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். ஃபைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். சரி, பாஸ்ட் பார்த்துடலாமா? பாஸ்ட் எனர்ஜிஸ், அவங்க ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட் எனர்ஜிஸ் ப்ளீஸ். எஸ், நிறைய கார்டு திரும்புறாங்க, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏன் 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 எல்லாம் ஹேண்ட் மேன்லயே ஆரம்பிக்குது? ஓகே, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் and 6 of Pentacles. சரி, நிறைய masculine energy தெரியுறாங்க. Knight of Wands, 8 of Swords. ஸோ உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? எஸ், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா அகெயின் உங்கள் பர்சனுடைய மாற்றம், உங்கள் பர்சன் கிட்டேருந்து நீங்கள் பார்த்த மாற்றம் உங்களுக்கு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது. அது என்ன விதமான மாற்றம்னா, அவங்க கொஞ்சம் ஸ்டபனா, ஆமாம் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு பேசக்கூடிய ஆள் இல்லை. யார்கிட்ட எவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்டாக பேசினாலும் உங்ககிட்ட சாஃப்டாக பேசக்கூடிய ஆள் வந்து உங்ககிட்ட பேசுறதுல ஒரு மாறுதல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. பாஸ்ட் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் பிகினிங் ஸ்டேஜ் நான் போல, ஜஸ்ட் பாஸ்ட் ப்ரெசன்ட் மட்டும் பார்க்குறேன். ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த கான்ஃபிடென்ட் அண்ட் அடமெண்ட் வந்து உங்கள் பக்கம் திரும்பும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருக்குது. சரி, பட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேற ஒரு பர்சன், இப்போ ஹஸ்பண்டாக இருந்தால் வீட்டுக்கு காசு கொடுக்காம காசு வேற எங்கன்னா செலவு பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. பாய் ஃப்ரெண்ட் வந்து தாங்கிட்ட பெருசாக பேசாமல் மற்றவங்களுக்கு ஒரு தேர்ட் வீல் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு தாட், அஃபேர் இருக்கோ ஏதோ ஒன்று அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வருது. அதை பற்றி நீங்கள் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரென்த் கார்டு, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஸ்ட்ரென்த் கார்டு, ஸ்ட்ரென்த்தில் ஹோல்ட் பண்ணி நிற்கிறாங்க. ஸ்ட்ரென்த் கார்டுனா கிங் ஆஃப் வாண்ட்ஸ், தட் டினோட்ஸ் தட் வார்ம்த். செக்யூரிட்டி கொடுத்தவங்களே வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி மாதிரி பிஹேவ் பண்ண உடனே நீங்கள் வந்து இந்த விக்டிம் சுச்சுவேஷனுக்கு போயிடுறீங்க. எயிட் ஆஃப் ஸ்வார்ட் சுச்சுவேஷனுக்கு போயிடுறீங்க. சரிப்பா, ப்ரெசன்ட் பார்க்கலாம். ப்ரெசன்ட் எனர்ஜிஸ், எஸ், ப்ரெசன்ட் நீங்கள் எல்லாத்துலேயும் ஹீல் ஆகி வந்திருக்கலாம். திருப்பி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாம். ப்ரெசன்ட் எனர்ஜிஸ் ஆஃப் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களோட எஸ், ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் வச்சுருக்கீங்க. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், உங்களுடைய பாசம், உங்களுடைய அன்பு வந்து அவங்கள வந்து அந்த பேலன்ஸ் கொண்டு வந்தா திருப்பி சேருவோன்ற நம்பிக்கை ட்ரஸ்ட் கார்ட்லேருந்து ப்ரெசென்ட்டில் ஆரம்பிக்குது. உங்களோட நம்பிக்கை நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ சேர்ந்து இருக்கீங்க, பெருமையாக சொல்லிக்கலாம். என்ன ரிலேஷன்ஷிப், பாசம், அஃபெக்ஷன் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக உங்கள் பர்சன் மேலே. அவங்க வந்து எல்லாமே வச்சுருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம்னாலும் அவங்கள கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை கொடுக்க தயாராக இருக்கீங்க. த ஃபூல் கார்டு இஸ் லைக் லீப் ஆஃப் ஃபெய்த், எனக்காக ஒரு பர்சன் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை. The lovers card is the union, the passion, the compassion towards each other, the trueness. எவ்வளவா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்
நீங்க வந்து உங்க பர்சன் கிட்ட ஓப்பனா இருக்கீங்க, உங்க பர்சன் உங்ககிட்ட ஓப்பனா இருக்காங்களா இல்ல ஓப்பனா இருக்க மாதிரி எல்லாத்தையும் காட்டுறாங்களா இல்ல நடிக்கிறாங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஃபியூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப், சரி, ஃபியூச்சர் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், future of this relationship, page of swords, the world card, future of this relationship, ace of pentacles, okay, four of swords, ace of pentacles ன்னு சொன்னா சரி ஓகே, அப்போ அதுல ஒரு உள்குத்து இருக்கு, அதை நான் சொல்றேன். ace of swords தான் வந்திருக்கு உங்களுக்கு. Ace of Pentacles டெக்கு கடையில் வந்திருக்கு. Yes, future of your relationship is nothing but your person is பெருசா சண்டை கிடையாது. உங்களை லவ் பண்ணாலும் எங்க அம்மாவை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றது தான் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப். எவ்வளவோ ஹர்ட் பண்ணாங்க, அவங்க உங்களை ஹர்ட் பண்ணாங்க, அவங்க பேரண்ட்ஸ் உங்களை பேசினாங்க, அவங்க அப்பா உங்களை பேசினாங்க. இந்த அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் அவங்க ஃபாதராக கூட இருக்கலாம். அவங்க ஃபாதர் பேச்சு கேட்டு உங்ககிட்ட பேசாம சில நாள் இருந்திருக்காங்க. திருப்பி அவங்க வந்து அவங்களோட ஸ்டாண்ட்ல நின்று சரி ஓகே, உங்களை வந்து விக்டிம் ஆனாலும் நீங்க செல்ஃபா ஹீல் பண்ணி உங்க நம்பிக்கையோட உங்க ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்திருக்கீங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு மேம், எங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கு ஓரளவு அப்படின்னு நீங்கள் இந்த ரீடிங்கை பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் லவ் தான் பண்ணுறேன், ஸ்டில் ஐ லவ் யூ, பட் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் மீறி என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியாதுன்ற லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் அங்கேயே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அதனால தான் ஆரம்பிச்சது. இதுவரையுமே அந்த லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் தான் போயிட்டு இருக்கு. அவங்கள எதிர்த்து பேச முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கை கழுவி நழுவி கம்ப்ளீஷன் ஆஃப் சம்திங் அண்ட் எ நியூ பிகினிங் அப்படின்ட்டு வேர்ல்ட் கார்டு மாதிரி டாட்டா பையன் ஜாலியாக சொல்லி மெச்சூராக இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஃபியூச்சரில் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், அவங்க அப்பா அம்மா தான், பேரண்ட்ஸ் சம்மதம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல பெரிய ஒரு தட்டுப்பாடாக இருக்கும்ன்றது உங்களுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்னன்னா, இந்த யூனிவர்ஸ் கொண்டு போயிட்டு உங்களை பற்றின தாட்ஸை நீட்டுறாங்க. ஃபியூச்சரில் உங்களை பற்றின கேள்வி நீட்டுறாங்க. நீங்களே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றின எதுவும் நீட்டும், ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு தாட்ஸை வந்து நம்ம இப்படிலாம் இருந்தோம் ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போதும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நோ கான்டாக்ட், ரெஸ்ட், ரிலாக்ஸேஷன். ஒன்று இதை அக்செப்ட் பண்ணணும், ஒன்று இருக்கிற வேலையை எடுத்து செய்யணும். ஒருத்தவங்க ஃபீலிங்ஸாக கேட்கும்போது நான் அப்போ போய் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், ரிலாக்ஸேஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஃபியூச்சரில் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த லவ்வில் பார்த்தீங்கன்னா அந்த லவ்வரோட இன்னெபிலிட்டி ஒரு காரணம், எக்ஸ்பீரியன்ஸ் இன்மை ஒரு காரணம், ஏஜ் ஒரு சின்ன பையன் அப்படின்றது ஒரு காரணம், அவங்க அப்பா அம்மாவோட மணி பேராசை ஒரு காரணம், டவுரிக்காக கூட அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்து கூட இந்த கல்யாணத்தை வந்து மாற்றலாம். சரி, உங்கள் பர்சனோட கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்துக்கலாம். நான் இது டேரோட்லேயே தான் எடுக்கிறேன், இந்த டேரோட்லேயே எடுக்கிறேன். பைல் நம்பர் 1. ஸோ நியூ பிகினிங் அப்படின்றது இங்கே சொல்லிட்டாங்க. the வேர்ல்ட் கார்டு வரும்னு எதிர்பார்த்தேன், அதே மாதிரி வேர்ல்ட் கார்டும் வந்துருச்சு. ஸோ பாஸ்ட்டை பற்றி பேசி ஒன்றும் கிடையாது. நியூ பாசிபிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கு, அவங்களுக்குமே இருக்கு, உங்கள் பர்சனுக்குமே இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து அதை எடுத்து செய்யக்கூடிய அளவு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. யூனிவர்ஸ் காட்டுற வழியில கால் எடுத்து வச்சு போற அளவு அந்த தைரியம் இல்லாத தன்மை தான், கோழைத்தன்மை தான் தெரியுது. ஃபைல் நம்பர் 3 சூஸ் பண்ண உங்களோட பர்சன்ஸ் கரண்ட் சிச்சுவேஷன். இதான் உங்க பர்சனோட எனர்ஜி, அவங்களோட செக்யூரிட்டி, அந்த வார்ம்த், கரண்ட் சிச்சுவேஷன் என்னவாக இருக்கும்? கரண்ட் சிச்சுவேஷன் அவங்களுடைய மணி தான். மணிக்காக மேரேஜ் பண்றதோ இல்ல மணிக்காக வந்து ஒரு அப்பா அம்மா சொல்றத கேட்டு எஸ் ஜட்ஜ்மெண்ட். அவங்களோட சிச்சுவேஷன் வந்து அவங்களால எதுவுமே பண்ண கையாளாவாத சிச்சுவேஷன். நீங்க இப்படி இருக்கீங்க, அவங்க எனர்ஜி இப்படி இருக்குன்னா அவங்களோட தேவை இவ்வளோ இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு தவறுதலா ஒரு ஜட்ஜ்மெண்ட் சிச்சுவேஷன். யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் யுவர் பர்சன். மேஜிக் ஏதாவது ஹேப்பன் ஆகுதா உங்க பர்சனோட சிச்சுவேஷன்?
current situation of pile number 3's person. Current situation. Okay, the temperance card. Magic வந்து they are trying to balance. அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது தவறு அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. ஸோ they are waiting for that magic to happen. ஸோ ஏதோ ஒரு பேலன்ஸை கொண்டு வராங்க. 3 மேஜர் கார்ட்ஸ் ஜட்மெண்ட்லேருந்து மேஜர் கார்ட்ஸ் தான் வராங்க. ஸோ அவங்க நல்லவங்க தான் சொன்னேன் இல்லைங்களா, கையால் ஆகிறதான தான் அவங்க பர்சன் கிட்ட தெரியுது. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கடவுள் கொடுக்கறதுக்கு சுச்சுவேஷனில் வாய்ப்பு இருக்குது. அவங்க கிட்ட இருக்கிற அந்த டிவைனிட்டி ஆக்டிவேட் பண்ணி அவங்க ஓரளவு பேலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. பட் ஸ்டில் த டெவில் இஸ் ரூலிங். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து டெவில் கார்டில் முடிக்க விரும்பலை அப்படின்றதுனால லவ்வர்ஸ் கார்டில் வந்திருக்காங்க. பியூட்டிஃபுல் பட் ஸ்டில் த டெவில் இஸ் ரூலிங். அதை ஓவர் கம் பண்ணி லவ் வருதா பார்க்கலான்னு ஷஃபிள் பண்ணுறேன் லவ்வர்ஸ் கார்டு. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு பெரிய பேட்டலில் இருக்காங்க. அதாவது தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் தே கேனாட் டூ அப்படின்ற மாதிரி அந்த மேஜிக் பட் யூனிவர்ஸ் தான் ஹேப்பன் ஆகுது. பயல் நம்பர் 1ம் சரி, பயல் நம்பர் 1ல் வந்து மேஜிக்காக நீங்களே போகிறீங்க. பட் பயல் நம்பர் 3ல் வந்து மேஜிக் வந்து அவங்களுக்கு இல்லாத அந்த ஸ்ட்ரென்த்தை கடவுள் கொடுக்குறாங்க. ஸோ லெட்ஸ் ஆல் ஹோப் ஃபார் த பெஸ்ட் டு ஹேப்பன். என்னோட ரீடிங் உங்க கூட பிடிச்சிருந்ததுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீடைல்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. பயல் நம்பர் 1, பயல் நம்பர் 2, பயல் நம்பர் 3 அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ப்ரேயர்ஸும் எப்பவுமே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தினமுமே டேரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். லைவ் செஷன்ஸ் கொஞ்ச நாள் இல்லை டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூஸ். கண்டிப்பாக ஒரு கம்பேர் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. லெட்ஸி உங்களுக்கெல்லாம் கடவுள் எப்படி வந்து ஒரு மேஜிக் ஹேப்பன் பண்ணுறாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு மேஜிக் ஹேப்பன் ஆகும் அப்படின்ற பாசிட்டிவ் நோட்டோட இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.